வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து காளி மாஸ்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். காளி மாஸ்டர் சிறப்பாக நம்ம தீபாவளி பலகாரங்கள் நிறையா செய்து காமிக்க போகிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைஸ் மைசூர்பா பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்து மைசூர்பா பண்ணுறதுக்கு மாவு மிக்சிங்க்கு வந்து 100 கிராம் பால் பவுடர். இப்போ நைஸ் மைசூர்பாவுக்கு வந்து பால் பவுடர் 100 கிராம் சேர்த்துட்டு 1 கிலோ கடலை மாவு. 1 கிலோ கடலை மாவு 100. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம மைசூர்பா பண்ற நைஸ் மைசூர்பா பண்றதுக்கு இது வந்து சாதாரண எண்ணெய், நம்ம சுட வைக்காத எண்ணெய் தான். சன்ஃபிளவர் ஆயில் 1 லிட்டரு உள்ள சேர்த்துட்டு நல்லா கரைக்கணுமா மாஸ்டர்? ஆமா, கரைக்கணும். அப்படியே கரைச்சு விடுங்க. இருங்க, நான் கரைச்சிக்கிறேன். மாஸ்டர் வந்து இந்த பெரிய சட்டியில 3 கிலோ சீனி போட்டிருக்காங்க. 3 கிலோ சீனி. இப்ப இதை என்ன செய்யணும்? இதை வந்து 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அடுப்பு பத்த வைக்கணும். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 லிட்டர் தண்ணி சாதாரண வாட்டரு 1 லிட்டரு. இப்போ 3 கிலோ ஜீனி சேர்த்துட்டு 1 லிட்டர் தண்ணி இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இப்போ லேசாக மிதமாக அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜீனி கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நமக்கு ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம அந்த 1 லிட்டர் எண்ணெயில் மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கட்டிலாமல் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை அப்படியேவும் இப்போ ஜீனி பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகு வதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. சும்மா ஜீனி கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதும். கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம அந்த மாவை கரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது போல் அதான் நமக்கு சூப்பரான ஒரு நைஸ் மைசூர்பா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நைஸ் மைசூர்பா தான் மாஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி மாஸ்டர் அப்படியேவும் கட்டிலாமல் கரைச்சிடணும். இப்போ நம்ம மாவை டைரெக்டாக நம்ம பாவில் போட்டோம்னா அங்கே கட்டியாக ஆயிடும். அதனால தான் நம்ம முன்னக்கூடியவும் அந்த மாவோட அளவை எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்ம எண்ணெயில் கரைச்சிட்டு இப்போ நம்ம பாகில் ஊற்றும் போது நமக்கு கட்டி இல்லாமல் ஒன்று போல் வெந்து வரும். சூப்பராக இருக்கும். அந்த நைஸ் மைசூர்பா நல்லா பக்குவமாக வெந்து வரும். விடாமல் இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாஸ்டர் எப்பயுமே கொஞ்சம் பல்காக தான் போடுவார். இன்னைக்கு அவருக்கு வந்து ஆர்டர் எவ்வளோ மாஸ்டர் வந்திருக்கு? 7 கிலோ வந்திருக்கு. 7 கிலோவுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இன்னைக்கு 7 கிலோ பக்குவத்துக்கு தான் இன்னைக்கு நைஸ் மைசூர்பா போட்டுட்டு இருக்காங்க மாஸ்டர். இந்த தீயோட பக்குவம் அளவு எப்படி இருக்கணும்? தீ வந்து நம்ம வேணும்னா கூட்டிக்கலாம், வேணும்னா குறைச்சிக்கலாம். அது வந்து நம்ம கிண்டுற பொறுத்து இருக்கு. நம்ம வீட்டில் பண்ணும்போதெல்லாம் மீடியத்தில் வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு இந்த பூமா ரெடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்துல அடிச்சிடலாம். ஆமாம். ஆர்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா மாஸ்டர்? இன்னும் வரல. இன்னும் சரஸ்வதி பூஜை முடிஞ்ச விட்டு தான் தெரியும். சரஸ்வதி பூஜை முடிஞ்ச பிறகு. ஆமாம். மாஸ்டர் கை வலிச்சிரும் போல, விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இனிப்பு வந்து நைஸாக இருக்கு. அப்படி லேசாக அப்படியேவும் வாயில நாக்கில் பட்டவுடனே அப்படியே நெழுவி தொண்டை வழியாக உள்ள போயிடும். ஆனால் அதை தயார் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு. கை 2 கைத்தையும் மாற்றி அந்த கரைஞ்சிட்டே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1 லிட்டர் நெய் ஊற்றி ஆயில் ஊற்றி மாவு கரைச்சிருக்கோம். இன்னொரு 1 லிட்டர் ஆயில் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிறோம். மறுபடியும் 1 லிட்டர் ஆயில் சேர்க்கணும். ஆமா, 1 லிட்டர் ஆயில மொத்தமா சேர்க்கணுமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடையில எதுக்கு இந்த ஆயில் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா தான் அது வந்து பக்குவமா வேக்காடு ஆகும். முதலே நம்ம கலந்து ஊத்திட்டா என்ன ஆகும்? முதலே கலந்து ஊத்துனா வேக்காடே ஆகாது. ஆமா, வெந்து பருவம் தெரியாது. அதாவது சீக்கிரம் சுண்டிரும், நமக்கு வேகாது. ஆமா. அப்ப நம்ம வந்து இடையில கொஞ்சம் வேக்காடு கொடுத்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கோம். ஆமா, பச்சை எண்ணெய் ஊற்றணும். ஆமா, எண்ணெய் வந்து நம்ம எப்பயுமே ஹீட் இல்லாம சாதாரண போதும். அதாவது நைஸ் மைசூர்பாக்கு வந்து ஹீட் இல்லாம எண்ணெய் தான் ஊற்றணும். இப்ப நம்ம அந்த ட்ரெடிஷனல் மைசூர்பாக்கு ஓட்ட மைசூர்பான்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம சூடு பண்ணி ஊற்றணும். அதோட பக்கம் வேற, இதோட. ஆமா. இப்ப மறுபடியும் 2 தடவையா 1 லிட்டர் எண்ணெயை சேர்த்துட்டாங்க மாஸ்டர். நல்லா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் திக்காகி திரண்டு வருது. எண்ணெயை ஊத்த அந்த எண்ணெயெல்லாம் அந்த மாவு எல்லாம் வாங்கிடும். ஆமா, வாங்கி வெந்துடும். நெய் 1/2 லிட்டர் நெய் ஊற்றிக்கிறோம். உள்ள நெய் 1/2 லிட்டரு. நெய் 1/2 லிட்டர் ஊற்றிருக்காங்க. ஏற்கனவே நம்ம 1 லிட்டரு ஆயில் ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து வேக்காடு கொடுத்துட்டு இப்போ 1/2 லிட்டர் நெய் உள்ளே சேர்த்துருக்காங்க. நெய் சேர்த்த உடனே எதுக்கு அப்படி மாஸ்டர் இருந்தால் அப்படியே நமக்கு அப்படியே சட்டியில் படாமல் வருது. ஊற்ற வேக்காடு ஆயிடுச்சு. வேக்காடு ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ரெடி ஆகிட்டு இருக்கு. சரக்கு ரெடி ஆகி நெய்யை பூரா அந்த மாவு வாங்கிடும். ஆமாம், 1/2 லிட்டர் சொல்லி மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் நெய், மறுபடியும் 1/2 லிட்டர் நெய் ஊற்றிட்டாங்க. ஆக நம்ம 1 லிட்டரு ஆயிலில் வந்து மாவை கரைச்சிருக்கோம். கரைச்சி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது 1 லிட்டரு ஆயிலில் உள்ளே சேர்த்துருக்கோம். அது போக 1 லிட்டரு நெய்யை 2 தடவை நம்ம சேர்த்துருக்கோம் உள்ள. இப்போ நமக்கு இந்த கடைசியாக ஃபினிஷிங்கில் வரும்போது கொஞ்சம் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்லைன்னா கீழே வந்து லேசாக அடி பிடிச்சிரும்.
இப்போ மைசூர் பாக்கு கிண்ட ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த 1/4 மணி நேரம் ஆன உடனே இதை அப்படியே அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சிடுறாங்க. அது அடுப்பில் பார்த்தீங்கன்னா லிக்விடாக தான் இருக்கும். இதை வெளியே எடுத்து வச்சு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த லிக்விடு மாதிரி இருக்கிற அந்த மைசூர் பாகை நல்லா கட்டியாக்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேலே ஊற்றணும். இவ்வளோ பெரிய அடுப்பு, சட்டியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அவன் வந்து பல்கா மாஸ்டர் போடுறதுனால அவ்வளோ பெரிய சட்டி, பெரிய அடுப்பு, இதுதான் அவருக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த முதல் லிக்விடாக இருந்துச்சு, இப்போ நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு பதமான கெட்டி பதத்துக்கு வந்துருக்கு. அந்த நைட் மைசூரோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் அப்படி கிண்டி இறக்கி வச்சுட்டு மறுபடியும் மாஸ்டர் வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கு. இந்த லைட்டில் அந்த அளவுக்கு ஒட்டாமல் வரணும். இப்போ மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா வலிச்சு உள்ள ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ட்ரேயில் ஊற்ற போகிறாங்க. இந்த ட்ரேயில் வந்து அடியில் பட்டர் சீட்டு விரிச்சிருக்காங்க. விரிச்சிட்டு நெய் நல்லா முழுக்க நெய் தடவிருக்காங்க. நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடியான அந்த நைஸ் மைசூர் பாகு அதை அப்படியே எடுத்து ட்ரேயில் ஊற்ற போகிறாங்க. அப்படியே அல்வா துண்டு மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து ட்ரேயில் இப்படி இருக்கணும். போடும்போது நைஸாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இனிப்பு பலகாரம் தயாராகிருக்கு. அவ்வளோதான். கீழே எடுத்து ஒரு சமமான பகுதியில் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டால் சூப்பரான ஒரு மைசூர்பா தயாராகிடும். இது எவ்வளோ நேரம் ஆறணும்? இது வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஆறணும். இப்போ இந்த மைசூர் பாக்கு ட்ரேயில் ஊற்றி வச்சு நல்லா ஒரு 7 மணி நேரத்துக்கு குறையாமல் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போடவே முடியும். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். நல்லா அந்த மாதிரி ஸ்கேலில் வச்சு நல்லா ஷார்ப்பாக சைஸாக கோடு போட்டு நல்லா பதமான கத்தி வச்சு சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. நைஸ் மைசூர்பா பாருங்கள், அந்த நடுவில் நல்லா ப்ரௌனாக வரணும். அந்த மாதிரி உயரமான ஒரு ட்ரையில் ஊற்றி சூடாக ஊற்றி எடுக்கும்போது நடுவில் அந்த நைஸ் அந்த ப்ரௌன் வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா ஆறின மைசூர் பாக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி பீஸாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம காட்டியிருக்கிற இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 கிலோவுக்கான மைசூர் பாக்கு எடுக்கிறதுக்கான அளவுகள் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த அளவுகள்லேருந்து நீங்கள் வீட்டில் போடுறதுக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் சரியாக வரும். இந்த மைசூர் பாக் செய்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவோம். இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மைசூர் பாக்கை பொறுத்தளவுக்கு எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் செய்யவே முடியாதா அப்படின்னு. கண்டிப்பாக செய்யவே முடியாதுங்க. ஏன்னா நெய்யும் எண்ணெயும் இல்லாமல் இந்த மைசூர் பாக்கை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து செங்கல் மாதிரி திக்கான ஒரு பொருளாக தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை முழுக்க நெய்யில் செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். ஆனால் வந்து சாப்பிடவே முடியாது, ரொம்ப திகட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்கிறாங்க. பெரிய ஸ்வீட் கடை எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணுவாங்க. அதனால் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சு நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு மைசூர் பாக் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.